ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது உங்களுடைய கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரேடிங் கோர்ஸ் பார்ட் ஒன்னுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஹூ கேன் அச்சீவ் இட், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, யாரெல்லாம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் தினசரி வாழ்க்கை நடத்திற்கான செலவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறது மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேலைக்கே போகாமல் நீங்கள் தினசரி செலவு செய்யணும், பட் ஆனால் உங்களுக்கு இன்கம் வரணும். அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ யாரெல்லாம் இதை அச்சீவ் பண்ண முடியும்? எல்லாராலையும் முடியுமா? டெஃபினட்டாக முடியும். ஸோ எனி ஒன் கேன் ஃபாலோ த டிசிப்ளைன், ஸ்மார்ட் சேவிங் பிளான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். ஸோ டிசிப்ளைனாக தொடர்ச்சியாகவும் மற்றும் சேவிங் பிளானை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஹேபிட்டை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களாலையும் டெஃபினட்டாக இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் டுடே. ஸோ நீங்கள் இன்றைக்கிலேருந்தே ஆரம்பிக்கலாம். நோ மேட்டர் வேர் யூ ஆர், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க. ஸோ நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு 40 வயசு ஸ்டூடெண்ட் ஆகிறேன், இதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, பட் இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட டெஃபினட்டாக உங்களால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடைய முடியும். ஸோ உங்களுடைய ஹேபிட்டை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபேமிலி ஏன்னு எடுத்துங்க. ஸோ அவங்க 15,000 per மந்த்துக்கு அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுது. ஸோ அந்த இன்கம் அவங்க எங்கேருந்து எடுப்பாங்க? ஒன்று ஜாப் ஆர் பிஸ்னஸ். ஒன்று ஜாப் பண்ணுறது மூலிமா 9 to 5 ஜாப் மூலிமா அவங்களுக்கு அது ஒரு சர்டன் ஆஃப் இன்கம் கிடைக்கும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மூலிமா ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை தான் அவங்க எடுத்து ரன் பண்ணது, அதாவது பிஸ்னஸில் ரீஸ்டாக் போடுறது போக மிச்சம் இருக்கிறத வச்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதோ இல்லை சம்திங் எதனா யூஸ் பண்ணிப்பாங்க. பட் இது ரெண்டுமே செய்யாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணி 15,000 வருது அப்படின்னா அந்த மணி பேர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ அதாவது நீங்கள் வேலையே செய்யலைனாலும் உங்களுக்கான மணி மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படிலாம் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 2 விஷயம் சொல்லிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் அதர் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டல், ஸோ ஒரு ஃப்ளாட்டோ சம்திங் ஏதோ ஒரு லேண்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டல் வேலை விட்டுறீங்க. ஸோ ரெண்டல் விடும்போது என்ன ஆகும்? நீங்கள் அந்த அசட் உங்கள் தான், அசட்டோட வேல்யூ சைட் பை சைடு ஏறும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எந்த ஒரு பராமரிப்பு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் உங்களுக்கு அது மூலிமா இன்கம் வருது. ஸோ திஸ் கால்டு பேசிவ் இன்கம். ஸோ இந்த பேசிவ் இன்கம் மூலிமாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையே செய்யலைனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செய்ய முடியல, பிஸ்னஸ் செய்ய முடியல, ஸோ லாக்டவுன் போட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் பேசிவ் இன்கம் நிறைய பேருக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபார் எப்படி சொல்கிறதுனா, இப்போது நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கிறீங்க, உங்கள் ஒரு 2 வீடு நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் ஜாப்லேயும் உங்களுக்கு சேலரி எவ்வளோனா கூட வாடகை வீட்டிலேருந்து உங்களுக்கு சம்திங் வாடகை கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு இன்கமாக அந்த டைமில் அது யூஸ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எனக்கு தெரிஞ்சு. எளிய முறையில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு உதவும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். ஸோ அதாவது கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு புக் ஒன்று பார்த்தீங்கன்னா ராபர்ட் கியோசகி அப்படின்றவர் எழுதினாரு. ஸோ அதில் அவர் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் சொல்லிக்கிறாங்க. ஸோ இன்கம் ஜென்ரலாக இன்கம் எந்தெந்த வேலைலாம் வரும்? ஸோ அதை உங்களுக்கு இந்த பிக்சரில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க. ஸோ 9 to 5 ஜாப். ஸோ அங்கே பாருங்கள் அந்த மணி, அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வேலை செய்யும்போது உங்களுக்கு அதுக்காக பணம் தராங்க. அப்படி இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆல்சோ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயை விட கொஞ்சம் பெஸ்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா இது உங்கள் கடை, ஓன் பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ உங்கள் டைமு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு டைமுக்கு நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் நீங்கள் அந்த டைமுக்கு வேலை செஞ்சால் தான் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு மணி கிடைக்கும். பட் பிஸ்னஸ் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யலைன்னா கூட நமக்காக சில பேர் வேலை செய்வாங்க, அதுலேருந்து நமக்கு வேலை, அதாவது அதுலேருந்து நமக்கு ஒரு மணி இருக்கும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சம்திங் ஒன்று டைமையோ இல்லை ஒரு பர்சனையோ டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் ஃபோர்த் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்வெஸ்டர்ஸ், யுவர் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்குது, இதுதான் நம்மளுடைய மெயின் கண்டென்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணியை வச்சே நீங்கள் மணி சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ உங்களோட மணியை வச்சு நீங்கள் உங்கள் மணியை ஒன்றும் பெருக்கிக்கிறீங்க. ஸோ பேத் டு ஃப்ரீடம், மூவ் ஃப்ரம், அதாவது இஎஸ் எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாய்ட்லேருந்து நீங்கள் பிஸ்னஸ் ஓனராகவோ இன்வெஸ்டராகவோ மாற்றணும். யாராக இருந்தாலும் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டராக வர முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஜேர்னியை எம்ப்ளாயாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எம்ப்ளாயிலேருந்து நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்ட். ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் மேனுன்றவன் எப்போவுமே எடுத்தவங்க கவுத்தவன் பிஸ்னஸ் ஆக மாட்டான். ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயாக போவான், அதுலேருந்து அவன் டெவலப் பண்ணிப்பான் அவனோட நாலேஜை. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் சின்ன ஒரு தொழிலை, அந்த தொழிலை அவன் சின்னதாக ஆரம்பிப்பான்.
அதில் அவன் பெரிய சைட்ட பிறகு பிஸ்னஸ் ஓனராக மாறுவான். ஸோ அதில் வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எடுத்து தான் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆவான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் பர்பஸ். இதை வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரே நாளில் நம்மளால முடிக்க முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் இருங்க, இன்னிலேருந்து உங்கள் ஜேர்னி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைவீங்கன்றதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை. ஸோ காய்ஸ், ஆட் யுவர் கமெண்ட்ஸ். நம்மளுடைய இந்த வீடியோவில் நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கினீங்கன்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாய், பிஸ்னஸ் ஓனர் ஆர் இன்வெஸ்டர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதேமாரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணி, இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.